வணக்கம் அன்பர்களே. அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் சுதந்திரத்தை பற்றியே நான் பேச விரும்புகிறேன். போரை பற்றி பேசாமல் சுதந்திரத்தை பற்றி பேச முடியாது என்றால் அக்காலத்திலிருந்து இக்காலகட்டம் வரை போர் என்பது நாடுகளுக்கிடையே தவிர்க்க முடியாத ஒரு செயல் அல்லது ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. எனவே முதலில் போரை பற்றி சிறிது விவாதித்துவிட்டு பிறகு சுதந்திரத்தை பற்றி நாம் காணச் செல்லலாம். சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் வாழ்வியலையும் போர்க்கலையையும் விரிவாக பதிவு செய்துள்ளன. தமிழர்களின் போர் முறைகள் அறப்போரை அடிப்படையாக கொண்டிருந்தன. சில முக்கிய அம்சங்கள்: போர் அறிவிப்பு. ஒரு மன்னன் போரிட நினைத்தால் உடனடியாக படையெடுக்க மாட்டான். தனது எண்ணத்தை பகைவர் நாட்டு மக்களுக்கு பறைசாற்றி தெரிவிப்பான். பிறகுதான் போர் தொடங்கும். அடுத்து பசுக்கள் மீட்பு. இது இன்னொரு முறை. அதாவது போர் தொடங்கும் முன் எதிரி நாட்டு பசுக்களை கவரும் வழக்கம் இருந்தது. அப்பசுக்களை மீட்க வருபவர்களுடன் நடக்கும் சண்டையை வெற்றி எனப்படும். அடுத்து மதில் போர். பகைவை நாட்டை தாக்குவது வஞ்சி என்று அழைக்கப்படும். பகைவன் கோட்டையை முற்றுகையிடுவது ஊழிஞை, அதை தடுப்பது நொச்சி என்றும் அறியப்பட்டுள்ளது. களப்போர் என்பது இரு மன்னர்களும் நேரடியாக களமிறங்கி போரிடுவது. இதை தும்பை என்று கூறுவார்கள். இதில் வெற்றி பெறுவது வாகை என்று அறிவிக்கப்படும். பின்போர் அறம். சங்ககால போர்களில் சில அறநெறிகள் பின்பற்றப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சோர்வடைந்தவரை, பின்வாங்கியவரை, ஆயுதம் இழந்தவரை, ஒத்த கருவி இல்லாதவரை கொல்லக்கூடாது. வீரன் வீரனோடும் தலைவன் தலைவனோடும் போரிட வேண்டும். சூரியன் அஸ்தமித்த பிறகு போர் தொடரக்கூடாது. அவரவர் பாசறைக்கு சென்றுவிட வேண்டும். ஓடி ஒளிந்தவர்களை துரத்தாமல் அவர்கள் வரும் வரை காத்திருந்து போர் புரியும் வீரமும் இருந்து வந்துள்ளது. போர்களினால் பின்விளைவுகள் மற்றும் பின்பற்றப்பட்ட அறநெறிகளையும் சிறிது கவனிக்கலாம். வரலாறு நெடுகிலும் எண்ணற்ற போர்கள் நடைபெற்றுள்ளன. இனங்களுக்கு இடையிலும் நாடுகளுக்கு இடையிலும் மூண்ட போர்களின் விலை அளப்பரியது. மனித உயிரிழப்புகள். போர்களின் மிகப்பெரிய விளைவு மனித உயிரிழப்புகள் தான். இரண்டாம் உலகப் போர் போன்ற பெரும் போர்களில் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். சமூக மற்றும் பொருளாதார அழிவு. நகரங்கள் தரைமட்டமாக்கப்படுகின்றன. மக்களின் குடியிருப்புகள், அரசாங்க அலுவலகங்கள், பழமையான சின்னங்கள் என அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இது ஒரு நாட்டின் சமூக பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைக்கிறது. போர் அறம் மற்றும் சர்வதேச சட்டம். போர்கள் தவிர்க்க முடியாதது என்றாலும் அவற்றை சில நெறிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற விவாதம் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. போருக்கான அறநெறிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. போர்கள் சட்டபூர்வமான அதிகாரத்தால் அறிவிக்கப்பட வேண்டும். அதன் நோக்கம் நன்மையாக இருக்க வேண்டும். போர் முறைகள் நியாயமானவையாக இருக்க வேண்டும் மற்றும் போர் ஒரு நாட்டின் கடைசி அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் இந்த போர் குற்றங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் நிறுவப்பட்டுள்ளன. நவீனகால போர்கள் மற்றும் தீவிரவாதம் என்று எடுத்துக்கொண்டால் இக்காலத்தில் எல்லை பிரச்சனைகள் மற்றும் தீவிரவாதம் போன்ற காரணங்களால் போர்கள் உருவாகின்றன. உலகளாவிய தாக்கங்களை இவை ஏற்படுத்துகின்றன. அண்மையில் நடந்த வளைகுடா போர்கள், ஆப்கானிஸ்தான் மீதான போர், ஈரான் மீதான போர், ஈராக் மீதான போர், சிரியா மீதான போர், பாலஸ்தீனம் மீதான போர் போன்ற பல மோதல்கள் உலக சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன. தீவிரவாதம் என்று எடுத்துக்கொண்டால் இது ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. தீவிரவாதத்தின் வேரை ஆராய்ந்து அதனை அழிப்பதற்கு பதிலாக, இதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், தீவிரவாதத்தின் வேரை ஆராய்ந்து அதனை அழிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட நாடுகள் போரில் ஈடுபடும் நிலை ஏற்படுகிறது. இது ஒரு அவல நிலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதன் காரணத்தை கண்டறிந்து அதை வேறறுக்காமல் அதை வளரவிட்டு பிறகு போர் நடந்தவுடன் அதன் பிறகு என்ன செய்வது என்பதை யோசிக்கும் சமுதாயமாக இருந்து வருகிறது இந்த உலகத்தில். போர்கள் குறித்து மேலும் ஆழமாக நண்பர்கள் அறிய வேண்டும் என்றால் பல கட்டுரைகள் வரையப்பட்டுள்ளன, பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர் போன்றவை. இவற்றை படித்து மேலும் அறிந்து கொள்ளலாம். போர்கள் இல்லாத உலகம் என்பது மானுடத்தின் நீண்டகால கனவு.
உலகத் தலைவர்கள் சமாதானத்தை வலியுறுத்தினாலும் போர்கள் இன்றும் உலகின் பல பகுதிகளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. யுத்தம் உருவாகுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. குயின்சி ரைட் போன்ற ஆய்வாளர்கள் யுத்தத்திற்கான 250 காரணங்களை அடையாளம் கண்டுள்ளனர். அவற்றை பொதுவாக பின்வருமாறு வகைப்படுத்தலாம். வகைப்படுத்தப்பட்டுள்ளதையே நான் விவாதிக்க விரும்புகிறேன். 250 காரணங்களை கூறி உங்களுடைய நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. அதனால் வகைப்படுத்தப்பட்டுள்ளவற்றை முதலில் ஆராய்வோம். உளவியல் காரணங்கள், அதாவது மனிதனின் இயல்பான ஆக்கிரமிப்பு உணர்வு, சுயநலம், ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மை ஆகியவை யுத்தத்திற்கு வழிவகுக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களால் தூண்டப்படும் யுத்த உணர்வுகள் மக்களை மோதலுக்கு தயார்படுத்துகின்றன. அடுத்து பொருளாதார காரணங்கள். பெரும்பாலான யுத்தங்களுக்கு பொருளாதாரம் முக்கிய காரணம். தொழில்மயமாக்கம் மற்றும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகாரத்தை பலப்படுத்தி மற்ற நாடுகளின் மீது அச்சுறுத்துதலை ஏற்படுத்தலாம். அதிக நிலங்களும் கூடுதல் வளங்களும் தேவைப்படுவதால் நாடுகள் யுத்தத்தில் ஈடுபடலாம். இருப்பினும் யுத்தத்தினால் ஏற்படும் பொருளாதார நன்மைகளை விட இழப்புகளே அதிகம் என சர் நார்மன் ஏஞ்சல் போன்றோர் கூறுகின்றனர். இவர் 1933ஆம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கலாச்சார சித்தாந்த காரணங்கள். வெவ்வேறு கலாச்சாரங்கள், மதங்கள், மொழிகள், சித்தாந்தங்கள் கொண்ட குழுக்களிடையே ஏற்படும் மோதல்கள் யுத்தத்திற்கு வழிவகுக்கலாம். அரசியல் காரணங்கள் இவற்றை தவிர்க்க முடியாது. ஆதிக்க மனப்பான்மை கொண்ட தலைவர்கள் பரப்புரையின் மூலம் மக்களை யுத்தத்திற்கு தூண்டலாம். ஒரு நாட்டின் அரசியல் ஸ்திரமின்மை அல்லது அதிகார போட்டி யுத்தத்திற்கு வழிவகுக்கும். சர்வதேச முறைமையின் குறைபாடுகள் என்னவென்றால், சர்வதேச அளவில் திறன் வாய்ந்த அரசாங்க நிறுவனங்கள் இல்லாமை மற்றும் ஒருமித்த சட்ட விதிகள் இல்லாதது யுத்தங்கள் நிகழ ஒரு காரணமாக அமைகிறது. பொதுவாக யுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருப்பதில்லை. பல காரணங்களின் கூட்டு விளைவாகவே யுத்தங்கள் உருவாகின்றன. இதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஒரு போர் உருவாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவை சிக்கலானவை மற்றும் பல அம்சங்களை கொண்டவை. எந்த ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது குழுவை மட்டும் முழுமையாக காரணம் என்று சொல்வது கடினம். பொதுவாக ஒரு போர் உருவாவதற்கு பின்வரும் காரணிகள் பங்களிக்கின்றன. அதாவது அரசியல் வேறுபாடுகள் மற்றும் அதிகார போட்டி. நாடுகளுக்கு இடையேயோ அல்லது ஒரு நாட்டிற்குள்ளோ வெவ்வேறு அரசியல் இலக்குகள், கொள்கைகள் அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகள் மோதலுக்கு வழிவகுக்கும். அடுத்து பொருளாதார காரணங்கள். வளங்களுக்கான போட்டி, எண்ணெய், நீர், நிலம் போன்றவை, வர்த்தக பிரச்சனைகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை போர்களுக்கு காரணமாக அமையலாம். மிக முக்கியமானது அடுத்து, அதாவது இன மற்றும் மத மோதல்கள். தற்போதைய காலத்தில் இவை அதிகம் உருவெடுத்துள்ளன. வெவ்வேறு இன அல்லது மத குழுக்களுக்கு இடையே ஏற்படும் வரலாற்று பகைகள், பாகுபாடுகள், உரிமைகளுக்கான போராட்டங்கள் ஆகியவை ஆயுத மோதலாக மாறக்கூடும். அடுத்து தேசபக்தி மற்றும் தேசியவாதம். சில சமயங்களில் தீவிர தேசியவாத உணர்வுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை போர்களுக்கு தூண்டுதலாக அமையலாம். பிறகு வெளியுறவு கொள்கைகள் மற்றும் கூட்டணி அமைப்புகள். நாடுகளின் வெளியுறவு கொள்கைகள், பாதுகாப்பு உடன்படிக்கைகள், ஒருவருக்கொருவர் எதிராக அணி திரள்வது போன்றவை பிராந்திய அல்லது உலகளாவிய மோதல்களை தூண்டலாம். தவறான தகவல்கள் மற்றும் தவறான புரிதல்கள், வதந்திகள், தவறான தகவல்கள் பரவுவது அல்லது ஒரு தரப்பினரின் நோக்கங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்வது மோதல்களை மோசமாக்கலாம். அடுத்து சமூக அநீதி மற்றும் அடக்குமுறை என்று எடுத்துக்கொண்டால், ஒரு சமூகத்தில் நிலவும் பாகுபாடு, அடக்குமுறை, அடிப்படை உரிமைகளை மறுத்தல் ஆகியவை மக்களுக்கு கிளர்ச்சி உணர்வை ஏற்படுத்தி ஆயுத போராட்டங்களுக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால், போர் என்பது ஒரு ஒற்றை காரணத்தால் ஏற்படுவதில்லை. இது பல சமூக, அரசியல், பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகளின் சிக்கலான கலவையாகும். நாம் இப்போது சுதந்திரம் என்பது என்ன, அதன் பல்வேறு பரிணாமங்கள், சுதந்திரத்தை எவ்வழியிலெல்லாம் வரையறுக்கலாம் என்று சிறிது கண்ணோட்டமிடுவோம். முதலாவதாக தனிமனித சுதந்திரம். சுதந்திரம் என்பது பல்வேறு அர்த்தங்களை கொண்ட ஒரு விரிவான கருத்து. பொதுவாக இது கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள் இல்லாமல் செயல்படும், சிந்திக்கும் மற்றும் வாழும் உரிமை அல்லது நிலை என்பதை குறிக்கிறது. ஒரு தனிநபரின் சுதந்திரம், ஒரு நாட்டின் சுதந்திரம் அல்லது ஒரு குழுவின் சுதந்திரம் என பல நிலைகளில் இதனை புரிந்து கொள்ளலாம்.
தனிமனித சுதந்திரம் என்பது ஒரு தனிநபர் தனது சொந்த வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பதற்கும் தனது விருப்பப்படி வாழ்வதற்கும் உள்ள உரிமை. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், மத சுதந்திரம், தொழில் செய்யும் சுதந்திரம், பயணம் செய்யும் சுதந்திரம் போன்றவை இதில் அடங்கும். இந்த சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிக்காத வரையில், இதை மீண்டும் வலியுறுத்துகிறேன், இந்த சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிக்காத வரையில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அடுத்து அரசியல் சுதந்திரம். ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களுக்கு பிடித்த அரசை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆட்சி முறையில் பங்கேற்பதற்கும் அரசாங்க கொள்கைகளை விமர்சிப்பதற்கும் உள்ள உரிமை இது. இது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அங்கம். அடுத்து நாம் பொருளாதார சுதந்திரத்தை பற்றி காண்போம். தனிநபர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை தேர்வு செய்வதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் வர்த்தகம் செய்வதற்கும் தங்களின் நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் உள்ள உரிமை. இது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது. பின் தேசிய சுதந்திரம். ஒரு தேசம் அல்லது நாடு வேறு எந்த வெளிநாட்டு ஆட்சியின் கீழும் இல்லாமல் தனது சொந்த விவகாரங்களை தானே நிர்வகித்துக் கொள்ளும் நிலை இது. இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து பெற்ற சுதந்திரம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது சமூக சுதந்திரம். சமூகத்தில் எவ்விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் சம உரிமைகளுடன் வாழும் நிலை. இது இனம், மதம், பாலினம், சாதி போன்ற காரணங்களால் ஏற்படும் தடைகளை நீக்குவதை குறிக்கிறது. சுதந்திரத்தின் பரிணாமங்களை பார்த்துவிட்டோம். அடுத்து சுதந்திரம் ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது என்பதை கவனிப்போம். சுதந்திரமும் மனித வாழ்விற்கும் சமூக வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது. அது ஏன் முக்கியம் என்பதற்கு சில காரணங்களை இங்கு காணலாம். சுய வளர்ச்சி. சுதந்திரம் தனிநபர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக வளர்த்து கொள்ளவும் தங்கள் இலக்குகளை அடையவும் உதவுகிறது. புதுமை மற்றும் படைப்பாற்றல். கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழலில் மக்கள், அதாவது மனிதர்கள், புதிய யோசனைகளை ஆராயவும் படைப்புகளை உருவாக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மனித மாண்பு. சுதந்திரம் ஒவ்வொரு தனி மனிதனின் மாண்பையும் சுயமரியாதையையும் உறுதி செய்கிறது, உரிமையையும் கொடுக்கிறது. அடிமைத்தனம் அல்லது ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வு மனிதனுக்கு அவசியம். சமூக நல்லிணக்கம் என்பது மக்கள் தங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது சமூகத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவுகிறது. இது மோதல்களை குறைத்து ஒத்துழைப்பை வளர்க்கிறது. அடுத்து தீர்மானிக்கும் உரிமையை சுதந்திரம் கொடுக்கிறது. அதாவது ஒரு தனிநபர் தனது வாழ்க்கையை பற்றிய முக்கிய முடிவுகளை தானே எடுக்க சுதந்திரம் இருக்கும் போது அது அவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. இருப்பினும் சுதந்திரம் என்பது முழுமையான கட்டுப்பாடற்ற நிலை என்று அர்த்தமல்ல. உங்கள் சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கக்கூடாது. இதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். உங்கள் சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கக்கூடாது என்பதே சுதந்திரத்தின் அடிப்படையாகும். சமூகத்தில் நீதி, ஒழுங்கு மற்றும் அமைதி நிலவ சில நியாயமான சட்டதிட்டங்களும் கட்டுப்பாடுகளும் அவசியம். சுதந்திரம் என்பது ஒரு நாடு அல்லது தனிநபர் தங்கள் சொந்த முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கும் திறன். இது பல்வேறு காரணங்களால் பறிபோகலாம். சில முக்கிய காரணங்கள் இங்கே, அதாவது சுதந்திரம் பறிபோக என்னென்ன காரணங்கள் என்பதை இங்கு நாம் சிறிது கண்ணோட்டமிடுவோம். நாடுகளின் சுதந்திரம் பறிபோவதற்கான காரணங்களில், அதாவது ஒரு நாட்டின் சுதந்திரம் பறிபோவது என்பது பெரும்பாலும் இறையாண்மை இழப்பை குறிக்கிறது. இதற்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன. முதலாவது படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு. இது சுதந்திரம் பறிபோவதற்கான மிக நேரடியான வழி. ஒரு சக்தி வாய்ந்த நாடு பலவீனமான நாட்டின் மீது படையெடுத்து அதன் நிலப்பகுதியை ஆக்கிரமித்து அதன் அரசாங்கத்தை நீக்கி தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம். இரண்டாவது பொருளாதார சார்பு நிலை. ஒரு நாடு வெளிநாட்டு உதவிகள், கடன்கள் அல்லது வர்த்தகத்தை அதிகமாக சார்ந்து இருக்கும் போது உதவி வழங்கும் நாடுகள் அதன் உள் விவகாரங்களில் தலையிட வாய்ப்புள்ளது. இது பொருளாதார கட்டுப்பாட்டின் மூலம் அரசியல் சுதந்திரத்தை பறிக்கலாம். மூன்றாவது அந்நிய தலையீடு மற்றும் அழுத்தங்கள். பிற நாடுகள், சர்வதேச அமைப்புகள் அல்லது சக்தி வாய்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள்
ஒரு நாட்டின் அரசியல், பொருளாதார அல்லது சமூக கொள்கைகளில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தலையிடலாம். இதன் மூலம் அந்த நாட்டின் சுயாட்சி குறையும். 4வது, உள்நாட்டு பலவீனம் மற்றும் மோதல்கள். ஒரு நாட்டின் உள்நாட்டில் நிலவும் அரசியல் ஸ்திரமின்மை, ஊழல், இன மோதல்கள் அல்லது உள்நாட்டு போர்கள் போன்ற பலவீனங்கள் வெளிநாட்டு தலையீட்டிற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இது நாட்டின் இறையாண்மையை பலவீனப்படுத்தி சுதந்திரத்தை இழக்க வழிவகுக்கும். அடுத்து 5வது, சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் அமைப்புகள். சில சமயங்களில் ஒரு நாடு தானாகவே சில சர்வதேச ஒப்பந்தங்களில் அல்லது அமைப்புகளில், எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய ஒன்றியம், உறுப்பினராகும் பொழுது தனது இறையாண்மையின் ஒரு பகுதியை அந்த அமைப்புக்கு விட்டு கொடுக்க நேரிடும். இது கூட்டு செயல்பாடுகளுக்கு அவசியமானதாக இருந்தாலும் சில முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கும் திறனை கட்டுப்படுத்தலாம். 6வது, உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் என்பது நாடுகள் ஒன்றோடொன்று மேலும் அதிகமாக இணைவதை குறிக்கிறது. இது நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் உலகளாவிய நிதி ஓட்டங்கள், பன்னாட்டு ஊடகங்கள் மற்றும் இணையம் போன்றவை ஒரு நாட்டின் எல்லைகளை கட்டுப்படுத்தும் திறனை குறைக்கலாம். இதனால் அதன் இறையாண்மை பாதிக்கப்படலாம். 7வது, மக்கள் தேசிய உணர்வின்மை. நமக்கு இது நம்முடைய நாடு என்ற உணர்வு இல்லாமல் அல்லது தேசிய பக்தி குறைவது சுதந்திரத்தை பாதுகாப்பதில் ஒரு பெரிய பலவீனமாக அமையும் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பர்களே, அடுத்து இது சிறிது சுவையாக இருக்கும். அதாவது, தனி மனித சுதந்திரம் பறிபோவதற்கான காரணங்கள். ஒரு தனிநபரின் சுதந்திரம் பறிபோவது என்பது அரசாங்கத்தால், சமூகத்தால் அல்லது தனிப்பட்ட சூழ்நிலைகளால் ஏற்படலாம். உதாரணமாக, அரசாங்க அடக்குமுறை, சர்வதிகார ஆட்சிகள், மக்களின் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை பறித்து தனிமனித சுதந்திரத்தை ஒடுக்குகின்றன. சட்ட வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள். அதாவது, சட்ட வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள் சில சமயங்களில் குற்றச் செயல்களுக்கு தண்டனையாகவோ அல்லது பொது ஒழுங்கை பேணுவதற்காகவோ, உதாரணமாக ஊரடங்கு உத்தரவு போன்றவை, மக்களின் சுதந்திரம் சட்டபூர்வமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. பின் பொருளாதார நெருக்கடி, வறுமை, வேலையின்மை, கடன்கள் போன்றவை ஒரு தனிநபரின் பொருளாதார சுதந்திரத்தை பறித்து அவசர தேவைகளுக்காக சமரசம் செய்து கொள்ள அல்லது மற்றவர்களை சார்ந்து வாழும்படி கட்டாயப்படுத்தப்படலாம். பின் சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் பாகுபாடு. சாதி, மதம், பாலினம், இனம் போன்ற காரணங்களால் சமூகத்தில் நிலவும் பாகுபாடு தனிநபரின் கல்வி, வேலை வாய்ப்பு, வாழ்வுரிமை போன்றவற்றை மறுத்து அவரது சுதந்திரமான வாழ்க்கையை பாதிக்கலாம். பின் அறியாமை மற்றும் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பது. அதாவது, விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பது இது என்னவென்றால், சுதந்திரத்தின் முக்கியத்துவம், உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி அறியாமல் இருப்பது. தனிநபர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் சுதந்திரத்தை இழக்க வழிவகுக்கும். தவறான தேர்வு அல்லது பொறுப்பின்மை, போதை பழக்கம், குற்றச் செயல்கள் அல்லது பொறுப்பற்ற முடிவுகள் தனிநபரின் சுதந்திரத்தை பறித்து அவர்களை அடிமைப்படுத்தலாம். எனவே, சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது தொடர்ச்சியான விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு மற்றும் உரிமை போராட்டங்களை கோரும் ஒரு செயல்பாடு. தனிமனித சுதந்திரம் என்பது ஒரு சமூகம் அல்லது அரசு ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கும் அடிப்படை உரிமைகளையும் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரத்தையும் குறிக்கிறது. ஒரு தனிநபர் தனது சொந்த முடிவுகளை எடுக்கவும், தனது வாழ்க்கையை தானே வடிவமைக்கவும், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரையில், மறுபடியும் கூறுகிறேன், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரையில் அரசின் அல்லது சமூகத்தின் தலையீடு இல்லாமல் செயல்படவும் உள்ள உரிமை இது. வாருங்கள் நண்பர்களே, இப்பொழுது தனிமனித சுதந்திரத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை கவனிப்போம். தனிமனித சுதந்திரம் பல பரிமாணங்களை கொண்டது. அவற்றில் சில முக்கிய அம்சங்களை நாம் கவனிக்கலாம். அதாவது, சிந்தனை மற்றும் கருத்து சுதந்திரம். ஒருவர் தனது சொந்த எண்ணங்களை உருவாக்கவும் அவற்றை வெளிப்படுத்தவும் உள்ள உரிமை இது. இதில் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் ஆகியவையும் அடங்கும். மத சுதந்திரம் என்பது எந்த மதத்தையும் பின்பற்றவோ அல்லது பின்பற்றாமல் இருக்கவோ, தனது நம்பிக்கைக்கு ஏற்ப வாழவோ உள்ள உரிமை.
பிறகு கூடும் மற்றும் சங்கம் சேரும் சுதந்திரம். மக்கள் அமைதியாக ஒன்று கூடவும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப சங்கங்களை உருவாக்கவும் அல்லது சேரவும் உள்ள உரிமை. அடுத்து தனியுரிமை உரிமை. ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை, தகவல்கள், உடைமைகள் ஆகியவற்றில் மற்றவர்கள் அத்துமீறி நுழையாமல் இருப்பதற்கான உரிமை இது. பின் பொருளாதார சுதந்திரம் என்பது ஒருவர் தனது உழைப்பை, சொத்து ஆகியவற்றை பயன்படுத்தவும் தனது பொருளாதார முடிவுகளை எடுக்கவும், அதாவது தானே தனது பொருளாதார முடிவுகளை எடுக்கவும் உள்ள உரிமை இது. இதில் வேலை செய்யும் உரிமை, தொழில் தொடங்கும் உரிமை, சொத்து வாங்கும் மற்றும் விற்கும் உரிமை ஆகியவை அடங்கும். அடுத்து பயண சுதந்திரம் என்பது ஒரு நாட்டிற்குள்ளோ அல்லது உலக அளவிலோ சுதந்திரமாக பயணம் செய்யும் உரிமை. அடுத்து தேர்வு செய்யும் சுதந்திரம் என்பது கல்வி, வேலை, வாழ்க்கை முறை போன்ற பல்வேறு தனிப்பட்ட தேர்வுகளை மேற்கொள்ளும் உரிமை. நேயர்களே, தனிமனித சுதந்திரத்தின் முக்கிய அம்சங்களை கவனித்த நாம் இப்பொழுது தனிமனித சுதந்திரமும் சமூக கட்டுப்பாடுகளும் எவை என்பதை சிறிது ஆராய்வோம். தனிமனித சுதந்திரம் என்பது வரம்பற்ற சுதந்திரம் அல்ல. ஒருவரின் சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்திற்கு ஊறு விளைவிக்காத வரையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இதை பல இடங்களில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதாவது ஒருவரின் சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்திற்கு ஊறு விளைவிக்காத வரையில், பாதிக்காத வரையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. உதாரணமாக, நமது பேச்சு சுதந்திரம் மற்றவர்களுக்கு அவதூறு செய்வதற்கோ அல்லது வன்முறையை தூண்டுவதற்கோ ஒரு உரிமையாகாது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமூகம் மற்றும் அரசின் கட்டுப்பாடுகள் சில சமயங்களில் தனிமனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். இது பொது ஒழுங்கு, தேசிய பாதுகாப்பு, பொது சுகாதாரம் அல்லது பிற தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கலாம். இந்த சமநிலையை கண்டுபிடிப்பது ஜனநாயக சமூகங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான சவாலாக உள்ளது. என்ன சவால்கள் என்றால், தனிமனித சுதந்திரம் பல வழிகளில் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறது என்று பார்த்தால், முதலாவதாக அரசு அடக்குமுறை. சில சமயங்களில் அரசுகள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் சுதந்திரத்தை பறிக்க முனைகின்றன. அடுத்து சமூக அழுத்தம். சமூக மரபுகள், பழக்க வழக்கங்கள் அல்லது பெரும்பான்மையினரின் கருத்துக்கள் தனிநபரின் சுதந்திரமான தேர்வுகளை கட்டுப்படுத்தலாம். தொழில்நுட்ப வளர்ச்சியும் இங்கு ஒரு பங்காற்றுகிறது. அதாவது டிஜிட்டல் கண்காணிப்பு, தரவு தனி உரிமை மீறல்கள் போன்றவை தனிமனித சுதந்திரத்திற்கு புதிய சவால்களை ஏற்படுத்துகின்றன. பொருளாதார ஏற்றத்தாழ்வும், அதாவது பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்கள் தங்கள் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகலாம். தனிமனித சுதந்திரம் ஓர் ஆரோக்கியமான ஜனநாயக சமூகத்தின் அஸ்திவாரமாக கருதப்படுகிறது. இது தனிநபர்கள் தங்கள் முழு திறனை அடையவும் சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமாக பங்களிக்கவும் மிகவும் உதவுகிறது. அன்பர்களே, தனிமனித சுதந்திரத்தை கொண்டாடும் நாடுகள் என்று வரும்போது பல குறியீடுகள் அவற்றின் அரசியல் உரிமைகள், சிவில் உரிமைகள் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தின் அடிப்படையில் நாடுகளை வரிசைப்படுத்துகின்றன. இந்த குறியீடுகள் பொதுவாக ஒரு நாட்டின் சட்டம், நீதி அமைப்பு, கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம், மத சுதந்திரம், நடமாடும் சுதந்திரம், கூட்டாளிகள் உருவாக்கும் சுதந்திரம், வணிக சுதந்திரம் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது. தனிமனித சுதந்திரத்தில் முன்னணியில் உள்ள சில நாடுகளை பற்றி கவனிப்போம். முதலாவதாக சுவிட்சர்லாந்தை பார்ப்போம். இந்த நாடு தனிப்பட்ட சுதந்திரம், நேரடி ஜனநாயகம் மற்றும் குறைந்த அரசு தலையீட்டிற்கு பெயர் பெற்றது. குடிமக்களுக்கு தங்கள் தேசிய சட்டங்கள் குறித்து வாக்களிக்கும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நியூசிலாந்து. வலுவான ஜனநாயக மரபுகள், தனிமனித உரிமைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் வெளிப்படையான ஆட்சி ஆகியவற்றால் இது உலக அளவில் உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது. டென்மார்க்கை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இங்கு தனிமனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மற்றும் வலுவான சமூக நல அமைப்புடன் இது ஒரு நல்ல சமநிலையை பராமரிக்கிறது. பிறகு பின்லாந்து உயர்மட்ட அரசியல் உரிமைகள், சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்புடன் இது தொடர்ந்து உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. ஸ்வீடனை பற்றி பேச வேண்டும் என்றால், முற்போக்கான மதிப்புகள், பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் விரிவான சமூக சேவைகளுக்கு பெயர் பெற்றது இந்நாடு. அடுத்து நார்வேயை எடுத்துக்கொண்டால், இதுவும் உயர்மட்ட சுதந்திரத்தை கொண்ட ஒரு நார்டிக் நாடாகும்.
குடிமக்களுக்கு தங்கள் அரசாங்கத்தில் ஒரு வலுவான குரல் இருப்பதை உறுதி செய்கிறது. பிறகு அயர்லாந்து அல்லது அயர்லாந்து வலுவான பொருளாதாரம், தனிப்பட்ட சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மற்றும் உறவுகள் குறித்த தாராளமயமான சட்டங்கள் காரணமாக இந்த நாடும் உயரிடத்திலேயே உள்ளது. ஆஸ்திரேலியாவை பற்றி பேச வேண்டும் என்றால், வலுவான சட்ட அமைப்பு மற்றும் ஜனநாயக ஆட்சி மூலம் தனி மனித சுதந்திரத்தின் உயர் மட்டத்தை வழங்குகிறது. அடுத்து எஸ்டோனியா. முன்னாள் சோவியத் குடியரசான எஸ்டோனியா சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு விரைவாக ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி தனிப்பட்ட சுதந்திரங்களில், குறிப்பாக மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களில் உயர்ந்த இடத்தில் இருந்து வருகிறது. இறுதியாக லக்சம்பர்க். இந்த சிறிய மற்றும் செல்வந்த நாடும் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறது. இதுவரை நான் மேற்கூறிய நாடுகள் பொதுவாக மனித சுதந்திர குறியீடு, உலக சுதந்திர குறியீடு மற்றும் பிற ஜனநாயக குறியீடுகளில் தொடர்ந்து முன்னணியில் இருக்கின்றன. தனிமனித சுதந்திரம் என்பது ஒரு பரந்த கருத்து என்பதையும், ஒவ்வொரு குறியீடும் வெவ்வேறு காரணிகளை கருத்தில் கொள்வதையும் நினைவில் கொள்வது முக்கியம். அன்பர்களே, இறுதியாக மிக முக்கியமானதாக உண்மையான ஆன்மீக சுதந்திரம் என்பது என்ன என்பதை நாம் சிறிது கவனிப்போம். ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு சுதந்திரம் இது. இந்த ஆன்மீக சுதந்திரம் என்பது வெளிப்புற உலகத்தின் தாக்கங்களில் இருந்தும், மனதின் கட்டுப்பாடுகளில் இருந்தும், அறியாமையில் இருந்தும் விடுபட்டு நம்முடைய உண்மை சுயத்தை உணர்ந்து வாழும் ஒரு நிலை. இது மத நம்பிக்கைகள் அல்லது சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட ஓர் ஆழமான உள்நிலை விடுதலை. ஆன்மீக சுதந்திரத்தின் முக்கிய அம்சங்களாவது மனதின் விடுதலை, அதாவது நமது சிந்தனைகள், உணர்ச்சிகள், ஆசைகள், பயங்கள் மற்றும் கடந்த கால அனுபவங்களால் கட்டுப்படாமல் இருப்பது. மனம் ஒரு கருவி என்பதை உணர்ந்து அதை நாமே கட்டுப்படுத்தி தேவையற்ற எதிர்மறை உணர்வுகளில் இருந்து விடுபடுவது. பிறகு அறியாமையிலிருந்து விடுதலை. நாம் யார், இந்த பிரபஞ்சத்தில் நமது பங்கு என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன போன்ற அடிப்படை உண்மைகளை பற்றிய தவறான புரிதல்களில் இருந்து விடுபடுவது. அறியாமையே துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்பதை உணர்ந்து ஞானத்தை பெறுதல். பிறகு பற்றுதல்களில் இருந்து விடுதலை. பொருள்சார் உலகப் பொருட்களின் மீதோ, உறவுகளின் மீதோ அல்லது எந்த ஒரு வெளிப்படையான விஷயத்தின் மீதோ அதீத பற்றுதல் கொள்ளாமல் இருந்து வருவதே பற்றுதல்களில் இருந்து விடுதலை என்று குறிப்பிடப்படும். பற்றுதல்கள் எதிர்பார்ப்புகளையும், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் தரும் என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து விலகி இருப்பது. சுய அங்கீகாரம் என்பது சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், பிறரின் கருத்துக்கள் அல்லது வெளிப்புற அங்கீகாரம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் நம்முடைய உள்ளார்ந்த மதிப்பை உணர்ந்து நம்மை நாமே முழுமையாக ஏற்றுக்கொள்வது சுய அங்கீகாரம். அடுத்து அன்பும் கருணையும், சுயநலமற்ற அன்பையும் சக உயிர்களிடம் கருணையையும் வளர்த்து கொள்வது. இதுவே ஆன்மீக விடுதலைக்கான ஒரு முக்கிய பாதை. மரண பயமற்ற நிலை. மரணம் என்பது ஒரு மாற்றம் என்பதை உணர்ந்து மரணத்தை பற்றிய பயத்திலிருந்து விடுபடுவது. இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, ஆனால் ஆன்மா நித்தியமானது என்ற புரிதலே மரண பயமற்ற நிலையை வலியுறுத்தும். அன்பர்களே, இறுதியாக ஆன்மீக சுதந்திரத்தை அடைவதற்கான பாதைகள் என்ன என்று ஆலோசித்தோமானால், ஆன்மீக சுதந்திரத்தை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன. அவை ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம். சில பொதுவான அணுகுமுறைகள் இங்கே நாம் விவாதிக்கலாம். தியானம் மற்றும் யோகம் மனதை அமைதிப்படுத்தி உள்நிலையை உணர்வதற்கும் சுய விழிப்புணர்வை வளர்ப்பதற்கும் இவை மிகவும் பயனுள்ள வழிகள். தொடர்ச்சியான தியான பயிற்சிகள் மனதின் சலனங்களை குறைத்து தெளிவை பெற உதவும். அடுத்து சுய விசாரணை. நான் யார் என்ற கேள்வியை ஆழமாக ஆராய்வது நம்முடைய உண்மை சுயத்தை உணர்வதற்கான ஒரு நேரடி வழி. பிறகு பக்தி. ஓர் உயர்ந்த சக்தியின் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது அகங்காரத்தை கரைத்து மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் மார்க்கமே பக்தி மார்க்கமாகும். பின் சேவை. மற்றவர்களுக்கு சுயநலமற்ற முறையில் சேவை செய்வது நம்முடைய அகங்காரத்தை குறைத்து அன்பு மற்றும் கருணை உணர்வுகளை வளர்க்கும்.
பிறகு சத்சங்கம், அதாவது நல்லோருடன் இருத்தல். ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஞானிகள் அல்லது சக பயணிகளுடன் தொடர்பு கொள்வது நமக்கு ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் புதிய புரிதலையும் தரும். வாழ்க்கையை உள்ளபடியே ஏற்றுக்கொள்வது, வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை, இன்ப துன்பங்களை ஒரு கற்றல் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது. ஆன்மீக சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவது மட்டுமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். இது ஒரு திடீர் நிகழ்வாக இல்லாமல் படிப்படியாக நம்முடைய உள்நிலையில் ஏற்படும் மாற்றங்களினால் உருவாகிறது. வெளிப்புற கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபடுவதை விட நம்முடைய உள்மன கட்டுப்பாடுகளில் இருந்தும் அறியாமையிலிருந்தும் விடுபடுவதே மெய்யான ஆன்மீக சுதந்திரம் என்று கூறி இந்நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொண்டு வருகிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடன் இப்பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து